என்னோட டெத் சீன்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு நடிக்கும் போது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சாவற மாதிரி ஒண்ணு எடுக்க போறாங்க. காரியம் பண்றதுல இருந்து, மூக்குல பஞ்சு வைக்கிறதுல இருந்து, காலை கட்டுறதுல இருந்து, இங்கிருந்து அங்க பாக்குறேன் அப்படின்னா அது நான் தான், என்னதான் தூக்கிட்டு போறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு வேணாம் அப்படின்னு நிறைய பேர் அனுப்புவாங்க. கொடுமை பண்றாங்க என்ன அப்படின்ட்டுலாம் எனக்கு திட்டுன்னு திட்டுவாங்க. உத்ரா சனிய வெளில போ, அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற, நீ எல்லாம் வந்து நாசமா போயிடுவ, என்னைய பார்த்து காரி துப்பிடுங்க, என்ன பண்ணி வச்சிருக்கேன் என்னது. அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி எனக்கு மக்கள் கிட்ட இருந்தே சொல்றேன் நான். வணக்கம் மக்கள், this is விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, என் கூட இன்னைக்கு சமந்தா மேம் தான் இருக்காங்க. வாங்க அவங்க நிறைய பேசலாம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே வந்து நிறைய சீரியஸ் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 16 years இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்கிரீன் கிராப்ஸ் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பத்தி நம்ம வச்சு பேச போறோம். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங். இந்த ஸ்கிரீன் கிராப் கேட்டு மன்னிக்கவும் விட்டு இது வந்து செல்லமே ரத்னா. அது வந்து என்னோட டெத் அப்போ எடுத்த போட்டோ நினைக்கிறேன். முடிஞ்சா அம்மா எடுத்து அந்த இது துடைக்கும் போது அது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட். அவங்க அததான் போட்டோ எடுத்திருந்தாங்க. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டரா தான் போனேன் அதுல. ஓகே. அப்போ வந்து ஐ திங்க் ஐ ஃபினிஷ்ட் காலேஜ், பட் திருப்பி அதுல ஒரு ஸ்கூல் கேர்ள் ரோல். ஸோ நானே ராதிகா மேம் கிட்ட கேட்டேன், மேம் ஐம் 2021 நம்புவாங்களா மேம், ஸ்கூல் ஸ்டூடெண்டா யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு? நோ நோ நோ, சில் அவுட், ஜஸ்ட் டூ இட் அப்படின்னாங்க. ஸோ இதுல இந்த கேரக்டர் பேரு ரத்னா. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் இப்போ சன் டிவில நான் ஒரு சீரியல் பண்றேன். அந்த கேரக்டர் பேரும் ரத்னா. ஸோ எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருக்கு, ரத்னா ரிப்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த கேரக்டர் காட் மீ a lot of good name. நிஜமாவே அந்த கேரக்டரோட ரிலேட் ஆயிட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன திட்டுவாங்க, நான் வந்து எங்க அப்பாவுக்கு அகேன்ஸ்டா போனா இது பண்ணுவாங்க, இதுல நான் சூசைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஸோ அப்போ எனக்கு நிறைய பேர் வந்து, அப்போ இன்ஸ்டா ஃபேஸ்புக் அதெல்லாம் பெருசா கிடையாது, பட் இந்த யூடியூப் கமெண்ட்ஸ்ல போடுவாங்க அவங்கள நீங்க சாவடிச்சிருக்க வேண்டாம். ஒரு ஆர்டிக்கல்லாம் வந்துருக்குது, டைரக்டர் வந்து அவங்களை கொண்டு இருந்திருக்க வேண்டாம் அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ ஐ யூஸ் டு ஃபீல் ரியலி ஹாப்பி. அண்ட் ஒர்க்கிங் வித் ராதா ரவி சார் அண்ட் ராதிகா மேம், அந்த அது டோட்டலாவே ஸ்டார் காஸ்டாவே ரொம்ப பெருசு. தேவி பிரியா மேம் இருப்பாங்க, அவங்க வந்து மெயினான ஒரு வில்லியா பண்ணிருப்பாங்க. ஸ்டார் காஸ்டாவே பெருசு. அதை பத்தி ஆக்சுவலி சொல்லுங்க. நான் வந்து அதான் சொல்றேனே, அப்போ வந்து நான் இவங்க கூட நடிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் நான் யோசிச்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் நடிச்சிருக்கோம் அப்படின்றதுனால நான் நடிப்பேனா அந்த பயம் பை நவ் எனக்கு அது கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. பட் அவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஃபீல்ட்ல ஜாம்பவான்கள். வீட் ராதா ரவி சார், ராதிகா மேம். ராதா ரவி சாரோட நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் பார்க்கவே ரஃப் அண்ட் டஃபா இருப்பாரு, கொஞ்சம் எதுவா இருந்தாலும் மனசுல வச்சுக்க மாட்டாரு, பேசிடுவாரு. அப்ப எல்லாருமே சீனியர்ஸ், நான் மட்டும் ரொம்ப குட்டி பொண்ணு அப்படின்னும் போது எனக்கு தேவிப்ரியா மேம் தான், தேவிப்ரியாக்கா தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா என்ன வந்து அந்த செட்ல பாத்துப்பாங்க. அவங்க கிட்டதான் நான் டக்குன்னு போய் ஏதாவது கேட்க முடியும். அப்புறம் மால்விகா மேம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அவங்க பழகாட்டாலும் அப்புறம் அவங்களும் என்னோட நிறைய பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வெளியில எல்லாம் போனோம். அப்புறம் மேக்கப் கரெக்ஷன் சொல்லுவாங்க, ஐப்ரோ திக்கா போடு, மைய நல்லா வர அப்படின்ட்டு எல்லாம். அப்புறம் ராதிகா மேம் ஆல்சோ ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல், அட் த சேம் டைம் ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த கேரவான்ல போய் உட்காரு, தனியா ரூம்ல போய் ஷார்ட் முடிஞ்சா எங்க எல்லாரோடையும் தான் உட்காருவாங்க. ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது அவங்க. நான் அவங்களோட நடிக்கும் போது அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அவங்க எங்களோடய தான் உட்காருவாங்க, எங்களோடய தான் சிரிப்பாங்க, எங்களோடய தான் ஜோக் பண்ணுவாங்க. அண்ட் ஆனா ஆன் ஸ்கிரீன் வந்துட்டாங்கன்னா ஷீ இஸ் கம்ப்ளீட்லி a different person. அவங்கள நம்ம வந்து அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். அவங்க மேம், அவங்க வாணி ராணில 2 கேரக்டர் பண்ணிருப்பாங்க. நான் அது வந்து ஒரு பெரிய ஃபேன் அவங்களுது. ஒரு 2 கேரக்டருக்கு வந்து அது லுக் வைஸ் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணாம அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து, அவங்க அந்த ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, நான் வாணியா இருக்கும் போது என்னோட பாடி லாங்குவேஜ் நான் வந்து ரியலாவே அப்படிதான் இருப்பேன், ராணியா இருக்கும் போது அவ்வளவு ஜோவியலா அப்படி இருப்பேன் அப்படின்ட்டு. அந்த டிஃபரன்சியேஷன் காட்டுறதுன்றது இட்ஸ் ஹியூஜ் திங். நீங்க வந்து ராதா ரவி சார்ட்ட திட்டு வாங்கிருக்கீங்களா? ஆமா, நிறைய வாங்கியிருக்கேன் நானு. அப்படியா? எதனால? அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்களுக்கு ராதா ரவி சாரா இருக்கட்டும், சிஜே பாஸ்கர் சாரா இருக்கட்டும், டக்குன்னு அவங்க வந்து இப்போ அங்க சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எதுவும் சொல்ல முடியாது, நம்ம தான் கிடைப்போம். டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க, திட்டிடுவாங்க. அவங்க எல்லாம் விளையாடிட்டே இருப்பாங்க, அவங்க எல்லாம் நடிச்சிருவாங்க, நீ என்ன அங்க நின்று விளையாடுற அப்படின்னு திட்டுவாங்க டைரக்டர். நம்ம விளையாடவே இல்லையே, நம்மள சொல்றாங்க. அப்புறமா தனியா கூப்பிட்டு சொல்லுவாரு, அவங்க எல்லாம் சீனியர், சொல்ல முடியாது,
இப்போ நீனா சின்ன பொண்ணு புரிஞ்சு ஓகே சார் பிரச்சனை நம்ம சில் தான் ஓகே தான் பிரச்சனை இல்லை தான் நம்ம நான் பழகிட்டேன்னா நான் அதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டேன். பட் டிரெக்டர் திட்டுறதுன்றது வேற, கூட சுத்தி இருக்கிறவங்க செட் டிபார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்தா அவங்களை திட்டினாலே எனக்கு கோவம் வரும். நான் இப்ப கூட ரீசெண்டா என் கூட நடிக்கிற ஒரு பொண்ணை வந்து கொஞ்சம் சிடுமூஞ்சியாவே காமிச்சுட்டே இருந்தாங்க, மூஞ்சி காமிச்சுட்டே இருந்தாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும். இல்ல நான் அந்த பொண்ணுகிட்டே கூப்பிட்டு சொன்னேன், சரி இதை ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணாத, இது நான் வந்து கேட்க முடியாது, நீ தான் யூ ஹாவ் டு டாக் ஃபார் யோர் செல்ஃப். ஏன்னா நீ இதை ஃபர்ஸ்டே பழக்கி கொடுத்துட்ட அப்படின்னா இதுவே தான் அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க, உன்னை ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இதுக்கு நீ வந்து இடம் கொடுக்காத, நீ திருப்பி பேசணுன்றது கிடையாது, பட் அட்லீஸ்ட் டெல் தெம் தட் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள் வித் திஸ் பிஹேவியர் அப்படின்றது. ஸோ இப்போ சி எனக்கு அப்போ வந்து அவங்க திட்டுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணுவேன், இட் வில் பி ஒரு ஃபன் லெவல்ல தான் இருக்கும். அண்ட் திட்டுறவங்களுக்கும் தெரியும் அவங்க வந்து வேற யாரையும் தான் திட்டுறாங்க, என்னை திட்டல அப்படின்றது. பட் இப்போ நான் கூட யாராவது ஒர்க் பண்ணி அந்த மாதிரி சம்ஒன் திட்டு வாங்கினாங்கன்னா கூட ஐ மேக் ஷூர் ஐ கோ டெல் தெம் தட் யூ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ திஸ், உனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீ சொல்லிடு அப்படின்றது. ஸோ அதுதான் கேட்குற சேஞ்ச். ஆனா ஒன் ஃபேவரட் மெமரி அபவுட் செல்லமேன் அதாவது இருக்கா? லைக் திஸ் இஸ் சம்வாட் ஐ ரிமெம்பர் ஃப்ரம் செல்லமேன். செல்லமேல ஒர்க்கிங் வித் அது நான் பண்ண ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் ப்ராஜெக்ட். அண்ட் அதுல எனக்கு நிறைய ரெக்கக்னிஷன். இன்னைக்குமே என்னை வந்து நிறைய பேர் எங்கேயாவது பார்த்தாங்க அப்படின்னா நீங்க சன் டிவி ரத்னா தானே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அண்ட் நான் வந்து வளர்ந்து வந்த ஒரு டைம்ல எனக்கு நல்ல ரீச் கொடுத்த ஒரு இது அப்படின்னா அதுதான். என்னோட டெத் சீன்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு நடிக்கும் போது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சாவரா மாதிரி ஒன்று எடுக்க போறாங்க அப்படின்ற போது இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் வீட்டுலலாம் வந்து அதை பார்த்துட்டு அழலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. கேட்க வந்து நான் எப்படி, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மைன்யூட் டீடைல்ஸோட எடுத்தாங்க. அந்த காரியம் பண்றதுல இருந்து, மூக்குல பஞ்சு வைக்கிறதுல இருந்து, காலை கட்டுறதுல இருந்து எனக்கே ஒரு மாதிரி. அப்புறம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் டைரக்டர் கிட்ட சொன்னேன், எங்க வீட்டுல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் தே அண்டர்ஸ்டுட். அப்புறமா அதுக்கு டூப் போட்டு எடுத்தாங்க. ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும் தான் நான் இருப்பேன், அந்த லாங் ஷார்ட்ஸ் எல்லாம் வேற ஒருத்தங்க தான், அந்த தூக்கிட்டு வரதெல்லாம் வேற ஒருத்தங்க தான் நடிச்சிருப்பாங்க. சோ அது நான் அங்கிருந்து நான் இங்கிருந்து அங்க பாக்குறேன் அப்படின்னா அது நான் தான், என்னதான் தூக்கிட்டு போறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கே அது ரொம்ப சரியலா இருந்தது. பட் அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ இயர்ஸ்ல நம்ம எத்தனையோ வாட்டி செத்து பொழைச்சிருக்கோம் அப்படின்றதுனால அது இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி கேரக்டர் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இது டக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கேஎம்கேவியா? ஆமா, இதை நான் பார்த்த உடனே நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் அப்போ டியூ டு சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதனால கொஞ்சம் நிறைய வெயிட் போட்டிருந்தேன் நானு. அப்போ எனக்கு இது நான் பார்க்கும் போது எனக்கு இப்ப கூட இல்ல, அப்பவே நான் கேஎம்கேவில பார்க்கும்போது நமக்கெல்லாம் எப்படி சீரியல் வாய்ப்பு வருது, நம்ம இவ்வளோ குண்டா இருக்கோமே அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஏஹே மொஹபத்தே அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் சீரியலோட ரீமேக். இதுக்கு முன்னாடி நான் கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் விஜய் டிவில. ஸோ அது மூலமா வந்த ஒரு ரோல் இது. ஒரு 10 எபிசோட் கழிச்சுதான் வரும். அப்போ நான் வந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணிட்டு எனக்கு நம்ம ப்ராஜெக்ட் ஐ திங்க் ஒரு லாங் பிரேக், ஒரு லாங் இன் த சென்ஸ் வாட் ஐ மீன் ஒரு 4-5 months ப்ராஜெக்ட் இல்லாம இருந்தேன் அந்த டைம்ல. நான் என்ன நமக்கு ப்ராஜெக்டே வர மாட்டேங்குது, கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் மட்டும் தானே பண்றோம், இந்த மாதிரி நம்ம இருந்ததே இல்லையே நம்ம சீரியல் வந்ததுல இருந்து அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது வந்த ஒரு ப்ராஜெக்ட் இது. இந்த மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு வேணாம் அப்படின்னு நிறைய பேர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு தங்கச்சி எங்க வீட்லயும் இருக்காங்க அப்படின்னு, ஒரு நாத்தனார் எங்க வீட்லயும் இருக்காங்க, கொடுமை பண்றாங்க என்ன அப்படின்ட்டுலாம் எனக்கு பை தென் ஃபேஸ்புக் காட் பாப்புலர். ஸோ அந்த மாதிரி நமக்கு இமீடியட் ஃபீட்பேக்ஸ் கொடுத்த ஒரு கேரக்டர். பட் நிறைய ஹியூஜ் ஃபேன்ஸ் ஃபார் தி சீரியல். அடுத்த சீரியல் ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் சீரியல் சரவணன் மீனாட்சி. கரெக்டா உங்களுக்கு அவர் கால் பண்ணி கதவெல்லாம் திறக்கிற சீனாக்கி ஐ திங்க் ஸ்டார்ட் ஆஃப் த சீரியல் நினைக்கிறேன் அப்ப வர. ரைட், சரவணன் மீனாட்சி சத்யா நினைக்கிறேன் அந்த கேரக்டர் பேரு. ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரோல். ரொம்ப நாள் கழிச்சு நான் சரவணன் மீனாட்சியில நடிச்சேன். அது எப்படின்னா கேஎம்கேவி அண்ட் சரவணன் மீனாட்சி அட் எ டைம் நடிச்சேன் நான். ஸோ இதுல நெகட்டிவ், இதுல பாசிட்டிவ், அண்ட் பக்கத்து ஸ்லாட் வேற. ஓகே. ஸோ அப்போ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஓகே நம்ம ஏதோ பண்ற போல இருக்கு, நமக்கு டக்குன்னு வருது. ஏன்னா இமீடியட்டா அப்படி பக்கத்து ஸ்லாட் கொடுக்க மாட்டாங்க, பிரைம் டைம் ரெண்டு ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. பை தென் சரவணன் மீனாட்சி வாஸ் அ ஹியூஜ் பிராண்ட். இப்போ வரைக்குமே எஸ்எம்ன்றது அது ஒரு பிராண்ட். ஸோ அண்ட் யா அது ரியோ, பவி, ரச்சிதா எல்லாரோடையுமே. ஆனா நிறைய நைட் ஷூட்ஸ் போகும், அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அப்போ ரொம்ப காண்டா இருக்கும். பட் பிகாஸ் அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வேற ஷூட் இருக்கும். நான் ஐ திங்க் அந்த டைம்ல 4 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 4 ப்ராஜெக்ட்ஸ். ஆமா வேற சேனல்ஸ்ல பண்ணிட்டு இருந்தேன். இந்த சேனல்லே 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்.
சன்ல ஒரு ப்ராஜெக்ட், கலைஞர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா ஸோ எனக்கு நைட் ஷூட் இவங்க போனாங்கன்னா எனக்கு இங்க பதட்டம் ஆகும். பிகாஸ் நான் நெக்ஸ்ட் டே வேற ஷூட்டிங் போகணும். கலைஞர் டிவி வந்து நசரத்பேட்ல இருந்தது. ஸோ என்னோட டே வந்து ரொம்ப ஈஸியா ஸ்டார்ட் ஆகும். இவங்க 2-3 மணிக்கு விட்டாங்கன்னா என்னால அடுத்த நாள் கிளம்பி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போக முடியாது. அண்ட் எல்லா இடத்துலயுமே கலைஞர் டிவில ஃபுல் டே எனக்கு தான் ஷூட் இருக்கும். நம்ம வந்து ஒரு 1 hour கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகும். நிறைய கேட்டிருக்கேன், ஏன் நைட் ஷூட் பண்றீங்க அப்படின்ட்டுலாம். பட் அதுக்கப்புறம் அதுவும் பழகிடுச்சு. நம்ம ஒரு கேங்கா செட் ஆனதுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லவ்விங் இட். நிறைய நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்டிஸ்டோட. ரியோவா இருக்கட்டும், பவியா இருக்கட்டும், சங்கரபாண்டியனா, காயத்ரி, நாங்கெல்லாம் ஒரு கேங்கா இருக்கும். ஃபுட்டு நிறைய ஃபுட் இருக்கும், நிறைய ஃபன் இருக்கும், நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். தீபாக்கா, நம்ம பாப்பமா அவங்க. ஸோ நாங்கெல்லாம் ஒரு பயங்கர ஃபன்னான கேங். வந்து இந்த சீரியல் தென்றல் வந்து என்னை தொடும். பவித்ரா அவங்க வந்து அங்க தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ரியோ சாருக்கெல்லாம் வந்து தங்கச்சியா இருப்பாங்க. இங்க வந்து உங்களோட அந்த ஒரு பாண்டிங் அது எப்படி இருந்தது? பவியோட அதான் ஃபர்ஸ்ட் கேஎம்கேவில தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம் பவியும் நானும். பட் அப்போல்லாம் நானும் பிரியாவும் மட்டும்தான் பேசிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு கண்ணுக்கு வேற யாருமே தெரிய மாட்டாங்க. அவெல்லாம் இப்ப சொல்லுவா, அக்கா நீங்கெல்லாம் அப்போ என்கிட்ட பேசவே மாட்டீங்க தெரியுமா? நானும் எங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டே இருப்போம், இவங்க ஏன் நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அப்படின்லாம். ஸோ அதுக்கப்புறம் சரவண மீனாட்சி பண்ணும்போது கூட we were just okay friends அப்படின்னு. ஐ திங்க் அதுக்கப்புறம் அவ ஈரமான ரோஜாவை பண்ண போயிட்டா, நான் இதை ஏதோ பண்ணிட்டு நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஐ திங்க் தட்ஸ் ஹவு இட் ஸ்லோலி ஷி க்ரூ ஓவர் மீன்ற மாதிரி தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். நாங்க வந்து இது நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். எஸ்எம் முதல்ல நாங்க பேசிப்போம், பட் இந்த அளவுக்கு we were not close. அப்புறம் தென்றல் பண்ணும் போது ஒன்னாவே இருப்போம், ஒன்னாவே எல்லாமே எவ்ரிதிங் யூஸ் டு பி டுகெதர். எங்களோட பிரேக்கும் ஸ்கெடியூல் பிரேக்கும் ஒன்னா தான் வரும். ஸோ நாங்க ஒன்னா வெளியில போவோம், ஒன்னா காஸ்டியூம்ஸ் எடுப்போம், ஒன்னா ட்ரெஸ் டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிருச்சு. அண்ட் அடுத்த சீரியல் வம்சம். இதுவும் ஒரு பிக் ஃபேமிலி லைக் விஜயகுமார் சார் அண்ட் ஸ்டார் காஸ்டாவும் ரொம்ப பெருசு. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்ப வரும்போது பாத்துட்டு இருந்தேன் என்னோட பழைய இந்த சீரியல் தான் பாத்துட்டு இருந்தேன். என்னையே பார்த்து காரி துப்பிட்டு இருந்தேன். என்ன பண்ணி வச்சிருக்கேன் இந்த சீரியல். மேக்கப்பும் இல்ல, ஒரு க்ரூமிங்கும் இல்ல, ஹேர் ட்ரெஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்கேன். தூக்கிங் ஒரு போனிட்டேல, அது குச்சி குச்சா நிக்குது மண்டை. ரம்யா மேம் எப்படி இருக்காங்க அவங்க வச்சா இப்ப வரைக்குமே. ஐ ப்ராமிஸ் யூ, நான் என்ன திட்டிக்கிட்டே தான் வந்தேன். ஏன் நம்ம இப்படி எடுத்திருக்கோம், நமக்குலாம் எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க, ஏன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அந்த ஒரு என்ன பார்த்து என்ன திட்டிக்கிறது நிறைய நடந்தது வந்து வம்சம் சீரியல் தான். உங்களுக்காக வேணா இன்னொரு அதுல இருந்தே ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு காட்டுறதே இந்த ஷாட்ல தான் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பெட்டருங்க. நீங்க இதுக்கப்புறம் எடுத்து பாருங்க. கொஞ்சம் ஒரு 10வது எபிசோட் 12வது எபிசோட்லாம் பாருங்க. மூஞ்செல்லாம் அப்படியே கருப்பா கிருஷ்ணர் மாதிரி ப்ளூவா இருப்பேன் நானு. கலரே போடுற மேக்கப் கலர் மாறிடும், ப்ளூ ஆயிரும். எனக்கு சம்டைம்ஸ் வந்து ப்ரௌன் ஆயிரும், பிங்க் ஆயிரும், இந்த மாதிரிலாம் ஆயிரும் அந்த சீரியல்ல. நான் முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், ரம்யா மேம் அவங்க மேக்கப் எடுத்து ஏன் உனக்கு மேக்கப் நிக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அவங்க ஃபவுண்டேஷன்லாம் போட்டு விட்டு எனக்காக செக்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களே வந்து போச்சு இது முடிஞ்ச கதை அப்படின்ட்டு அவங்களே வந்து கிவ் அப் பண்ணிட்டு போன டைம்லாம் உண்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் எந்த மைண்ட் செட்ல இதை நான் பண்ணனே எனக்கு தெரியல. அதான் சொல்றேன், இப்போ என்னால ஆக்டிங்கா என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. வாஸ் ஐ a good actress, நம்மள ஆக்டிங்காக தான் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. பட் when compared to so many other artists, so many people were looking good அந்த சீரியல்ல அப்படின்ற போது நம்ம இவ்வளோ கேவலமா தண்ட கருமா எந்த இதுல வந்து நீ இந்த ப்ராஜெக்ட் நடிச்ச, நீ வரமாட்டேனே சொல்லியிருந்திருக்கலாம் இதுக்கு இப்படின்லாம் நான் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் நான் பார்த்து திட்டிக்கிறேன், என்ன பார்த்து திட்டிக்கிற ஒரு சீரியல். அண்ட் வர்க்கிங் வித் ரம்யா கிருஷ்ணன் மேம் அந்த டைம்ல பாகுபலி எல்லாம் வரல. ஷூட்டிங் ஃபார் பாகுபலி அந்த டைம்ல ஐ திங்க் சோ. அண்ட் அந்த டைம்ல நீலாம்பரியா தான் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்றதுங்கிறது எவ்வளவு இதா இருந்து அவங்க சோ மச் ஃபன். நம்ம வந்து அவங்கள நீலாம்பரியா நம்ம அவங்கள பார்க்கவே முடியாது. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, அவங்க நிறைய சமைப்பாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, செட்ல ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஷீ இஸ் ஜஸ்ட் அமேசிங். அவங்க அடிச்ச ஜோக்கு, அவங்க பின்னாடி அவங்க இருந்தது எதுவுமே வந்து நமக்கு ஷீல் பி ஜஸ்ட் தட் கேரக்டர். அண்ட் எல்லாருக்குமே ஒரு ரூம் ஃபார் ஆக்டிங் கொடுப்பாங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் எனக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க, கேட்டதும் இல்லை. ஸோ ஷீ இஸ் ஜஸ்ட் அந்த ஒரு நமக்கு ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே எனக்கு வந்தது இல்லை. இந்த வே செல்லமே டிட் வந்து உங்களுக்கு வம்சம்லயே அதே மாதிரி அந்த ரெகக்னிஷன் இருந்துச்சு.
செல்லமேல இஸ் மோர் ஆஃப் அ பாசிட்டிவ், நிறைய ஒரு சிம்பத்தி கிடைச்சிச்சு எனக்கு. பட் வம்சம்ல வந்து நான் விஜயகுமார் சருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனாலையும் ரம்யா மேம்க்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனாலையும் அந்த ஃபேமிலிக்கே என்னை போட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. உத்ரா சனிய வெளில போ, அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற, நீ எல்லாம் வந்து நாசமா போயிடுவ அப்படின்ட்டுலாம். இப்போ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கூட இப்பதான் நான் படிக்கிறேன், நான் அப்ப படிச்சது கிடையாது. எனக்கு அதெல்லாம் இப்போ ரொம்ப ஃபன்னியா இருக்கு. நான் கமெண்ட்ஸை பெரிதா சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு, அது அவங்களோட ஒப்பீனியன், நம்மளே எப்படி அதை மாத்துவோம், அந்த மாதிரி தான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஹஸ் நெவர் பாதர்ட் மீ அட் ஆல். அவள் ஒரு சீரியல் நீங்க பண்ணிருக்கீங்க, லட்சுமி ராமகிருஷ்ணன். ஐ சர்ச் ஃபார் லாட் அதை பத்தி. அந்த சீரியல் பத்தி சொல்லுங்க. அதுவும் நீங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் கூட சண்டையெல்லாம் போட்டு அடிக்கலாம் செஞ்சிருக்கீங்க, நான் நிறைய தேடி இருக்கேன், பட் அது கிடைக்கவே இல்லை. அந்த ஹோம்வொர்க் செமையா பண்ணிருக்கீங்கன்றது தெரியுது. அவள் வந்து விஜய் டிவில எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரோல் அது. நான் இமேஜினே பண்ண முடியாம அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி எனக்கு மக்கள் கிட்ட இருந்தே சொல்றேன் நான். அது எனக்கு இப்பதான் புரியுது அவங்க என்ன திட்டிருக்காங்க அப்படின்றது. அப்போ கமெண்ட்ஸ்லாம் வரும் யூடியூப்ல, அதுல என் பேர் ஜூலின்னு நினைக்கிறேன். சோ ஜூலி இதுவா அதுவா, ஷிஸ் ஃபெரோஷியஸ், இவ்வளோ யாரும் நம்பாதீங்க, இதுவா அதுவான்னு. பட் நான் வந்து ஓகே, என்னோட சக்சஸ் என்னன்னா, ஒரு கேரக்டரை வந்து திட்டுறாங்க அப்படின்னா தான் அந்த கேரக்டரோட சக்சஸ். தட்ஸ் வென் ஐ ரீச் தென். இப்போ அவங்க என்ன பர்சனலா என் லுக்ஸை வச்சு திட்டினாங்கன்னா கூட அது எங்கேயோ நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். பட் நம்ம கேரக்டரை வச்சு தானே திட்டுறாங்க, தட்ஸ் அ குட் திங் அப்படின்றது தான் நான் என்னைக்குமே நான் எடுத்துருக்கேன். பட் அவள் மாதிரி ஒரு ரோல் எனக்கு மறுபடியும் பண்ண கிடைச்சிச்சுன்னா ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். இன்னும் ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி. நான் அந்த டைரக்டர் என்ன ரொம்ப வேலை வாங்கியிருக்காரு, என்ன ரொம்ப வேலை வாங்கியிருக்காரு இந்த சென்ஸ், இந்த நைஸ் வே. நம்மள பொட்டென்ஷியலை டேப் பண்ணி அவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாரு. நம்மளால இவ்வளவு முடியுமா அப்படின்றதே எனக்கு அது கத்து கொடுத்த ஒரு இதுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவ்வளோ நெகட்டிவா ஒரு ரோல் பண்ணது கிடையாது. பட் டில் டுடே ஐ திங்க் நான் பண்ணதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா ஐ திங்க் இட் ஹேஸ் டு பி அவள். லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் உண்மையாவே அடிச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரு டைம் படும்போது? பிகாஸ் there was a fight ல, அது பத்தி கேட்கிறேன். உண்மையிலே பட்டிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க, நீங்க வந்து யோசிக்காம பண்ணுங்க, நீங்க வந்து எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்டா நடிச்ச ஷாலினி வந்து அதுல பிரெக்னெண்டா இருந்தாங்க. அவங்க பேர் மறந்துட்டேன். பட் அவங்க வந்து அதுல பிரெக்னெண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நித்யாராம் ரீப்ளேஸ்மெண்டா வந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கும்போது உண்மையிலேயே எனக்கு பதறும், இந்த பொண்ணை நம்ம இது பண்றோமே, இந்த பொண்ணை நம்ம தள்ளுறோமே அப்படின்ட்டு. டைரக்டர் சொல்வார், ஏமா அந்த பொண்ணே யோசிக்கல, நீ ஏமா இவ்வளோ பண்ணுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் அண்ட் எவ்ரிபடி அதான் சொல்றேன். இப்போ நம்ம அடிக்கிறோம் ஒரு சீன்ல அப்படின்னா அவங்க எல்லாருமே அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நமக்கு கொடுக்கணும். தே ஷுட் மேக் அஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி அடிக்கிற ரோல்ஸா இருந்தாலும் சரி, ரொமான்ஸா இருந்தாலும் சரி, the artist should make us comfortable. So அந்த விதத்துல லக்ஷ்மி மேம் was just way too comforting. நிறைய விஷயம் பேசணும் உங்களோட அந்த சீரியல் ஜேர்னி பத்தி, அடுத்து என்ன மாதிரி விஷயம் பத்தின்னு. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நிறைய நான் இது ஆக்சுவலி பண்ணதே கிடையாது, இந்த ஸ்க்ரீன் கிராப் நான் பண்ணது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங் திஸ் அண்ட் நிறைய பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகிண்டில் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.